வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலேருந்து ரங்கம்பாளையம் அங்கேருந்து வந்திருக்கு. இதில் வந்துட்டு அரசு நிதி உதவி பெறும் பிரிவில் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் வந்து இன சுழற்சி வாரியாக என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர், பெருக்குபவர், காவலர் அது இருக்குது. ஸோ இதுக்கு இன சுழற்சி முறையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, சீர்மரபினர், பெண்கள், ஆதரவற்ற உதவி வந்து அலுவலக உதவியாளருக்கு கேட்குறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், ஒரு வேகன்சி. பெருக்குபவருக்கு வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பு, அருந்ததியர், முன்னுரிமை அடிப்படையில் பெண்கள், ஆதரவற்ற உதவிகள், தமிழ் வழி கல்வி, இவங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் எழுத படிக்கிறது இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. காவலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே தாழ்த்தப்பட்ட வகுப்பு, அருந்ததியர், முன்னுரிமை அடிப்படையில் ஆண்கள், தமிழ் வழி கல்வி அப்படின்னு சொல்லி இதுக்கும் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் தமிழக அரசின் விதிமுறைகளின்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை வந்து www.caesec.in என்ற கல்லூரி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பதிவிறக்கம் செய்து உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை வந்து நான் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்மு. ஸோ இந்த ஃபார்ம் வந்துட்டு ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி இதுலேருந்து தான் வந்திருக்கு. ஆசிரியர் இல்லா பணியிடங்களுக்கு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பணியிடத்தினை விண்ணப்பித்தால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெயர், வரிசை எண் கேட்டிருக்காங்க. தகப்பனார், கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. பாலினம் என்ன, முகவரி என்ன, அஞ்சல் குறியீடு, அலைபேசி எண், பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஏஜ் 1/1/2020 படி என்ன உங்களுக்கு வயசுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரியுமா தெரியாதான்னு கேட்டிருக்காங்க. பிற கல்வித் தகுதியில் ஏதேனும் இருப்பினும் அதை குறிப்பிடவும் சொல்லியிருக்காங்க. உரிய சான்றிதழை வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் கம்யூனிட்டிக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருமணமானவரா ஆகாதவரா, ஆதரவற்ற விதவையா, ஆமெனில் உரிய சான்றிதழ்கள் நகல் இணைக்கப்பட்டுள்ளதா, தமிழ் வழியில் கல்வி பயின்றுள்ளீர்களா, முன் அனுபவம் இருப்பின் குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட சைன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கணும். விண்ணப்பதாரணி கையெழுத்து கேட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சான்றிதழ்கள் நகல்கள் வந்து 2, சாதி சான்றிதழ் நகல் 3, ஆதரவற்ற உதவி சான்றிதழ் விதவையாக இருப்பின் நகல் வந்து 4, வயது சான்றிதழை நிரூபிக்க ஏதாவது ஒரு ஆவணம், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா 10th மார்க் ஷீட் இல்லாத ஏதாவது சர்டிஃபிகேட் அது வந்து 5, தமிழ் வழியில் கல்வி பயணத்துக்கான அதனை நிரூபிக்க ஆவணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிஎஸ்டிஎம் வந்து 6 வைக்கணும் நகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவ சான்றிதழ் ஏதாவது இருந்தால் அதோட நகல், இது எல்லாமே நகல் மட்டும் தான் அனுப்பணும், எதுவுமே ஒரிஜினல் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மை நல்லா தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.